அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் டே இல்லையா? 75th கான்ஸ்டிடியூஷன் டே. ஸோ அதனால கான்ஸ்டிடியூஷன் ரிலேட் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிகாஸ் ஆஃப் ஹூஸ் ரெசிக்னேஷன் டாக்டர் அம்பேத்கர் வாஸ் இன்க்ளூடட் இன் த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் விலகியதால் டாக்டர் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் இடம் பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கும். இனிஷியலா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்கிறப்ப அம்பேத்கர்னால எலெக்ட் ஆகி போக முடியல. பிகாஸ் எதிர்கட்சியில இருந்த காங்கிரஸ் மற்ற பார்ட்டிஸ் எல்லாமே பார்த்தோம்னா அம்பேத்கரை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்குள்ள கொண்டு வரதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு சப்போர்ட்டா யோகேந்திரநாத் மண்டல் அப்படிங்கிறவரு உள்ள வராரு. சரிங்களா? இவர் பார்த்தோம்னா ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் ஒரு கட்சி வச்சிருப்பார். அதோட நேஷனல் ஹெட்டா அம்பேத்கர் இருப்பாங்க. அதோட பெங்கால் ரீஜனோட ஹெட்டா இருக்கிறவர் தான் யோகேந்திரநாத் மண்டல் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இவரோட சீட்டை ரிசைன் பண்ணிட்டு இவருக்கு பதிலாக அம்பேத்கரை கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறார், போட்டி போட வைக்கிறார். சரிங்களா? இதன் மூலயமா தான் பெங்கால்ல இருந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு உள்ள வராரு டாக்டர் அம்பேத்கர். சரிங்களா? இப்போ எங்கிருந்து வந்தார் அப்படின்னா அம்பேத்கர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மகாராஷ்டிரா அவரோட நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து அவரால் வர முடியல, ஏன்னா அரசியல் எதிர்ப்புகள் காரணமாக. ஸோ பெங்கால்ல இருந்து வரார். அவருக்கு உதவி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா யோகேந்திரநாத் மண்டல் அப்படிங்கிறவர் தான் வரலாற்றுல முக்கியமான நபர், மறக்கப்பட்ட நபராக இருக்கார். சரியா? அடுத்தது, விச் மூவி ஒன் பெஸ்ட் ஷார்ட் பிலிம் அவார்ட் இன் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியா 2024 எங்க நடக்குது அப்படின்னா கோவால நடக்குது. இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே அது கோவால தான் நடக்கும். ஸோ எப்பயும் கோவால தான் நடக்குது. குறும்பட விருது, சிறந்த குறும்பட விருது யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குல்லு அப்படிங்கிற இந்த குறும்படத்துக்கு போயிருக்கு. அடுத்தது, சைக்ளோன் பெங்கால் வாஸ் நேம்டு பை விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெங்கால் சூறாவளிக்கு எந்த நாடு பெயரிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புயல்களுக்கு பெயர் வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம் அடிக்கடி. ஓமன், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, இந்தியா, பங்களாதேஷ், இந்த மாதிரி மியான்மர், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒவ்வொரு பெயர்களை பரிந்துரை செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு புயல்களுக்கும் சைக்கிளிக் மேனர்ல ஒவ்வொரு நாட்டோட பெயர் வச்சுட்டே வருவாங்க. அந்த வகையில இப்போ வங்கக்கடல்ல ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய அந்த புயலுக்கு பெங்கால் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. இது ஒரு அரபிக் வார்த்தை. இந்த அரபிக் வார்த்தையை வச்ச நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா. சரியா? அடுத்தது, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு விச் செக்டார்? ஒரு தேசம் ஒரே சந்தா திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம் காலேஜ்ல, மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். இதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை தேடி போயிருப்போம். சரியா? ரிசர்ச் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ், சயின்டிபிக் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் தேடி போயிருப்போம். ஆனா இது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் இல்லையா? நமக்கு நியூஸ் பேப்பரே நிறைய டைம் ஹிந்தி நியூஸ் பேப்பரை நெட்ல போட்டு பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணாதான் படிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதனால நமக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது தடைபட்டு போகுது இல்லையா? கரெக்ட் தானே? ஸோ அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மத்திய அரசாங்கம் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டலில் நம்ம ஒன் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், எல்லா விதமான ஜேர்னல்ஸ், ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷனை ரிசர்ச் ப்ரமோட் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரியா? கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லேயே ரொம்ப ரெலவெண்டான ஆப்ஷன் அது எஜுகேஷன் தான். சரியா? லாஸ்டா, அட்டல் இன்னோவேஷன் மிஷன் ஹாஸ் பின் எக்ஸ்டெண்டட் அப் டு விச் இயர்? அட்டல் புதுமை இயக்கம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான மிஷன். இந்த மிஷனோட இம்பாக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல 39வது இடத்துக்கு வந்திருக்கும். இந்த மிஷனோட ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இம்பாக்ட். முன்னாடிலாம் 50க்கு மேலே இருந்தோம், 39வது இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மிஷனோட இம்பாக்டை புரிஞ்சுக்கிட்ட அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மிஷனை March 31, 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று கேபினெட் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ டி ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.